சிம்ம ராசிக்கான பலன்கள். ராசியாதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியோடு சேர்ந்து இருக்கிறார். சூரியன் எரிச்சலோடு இருக்கிறார் சனியோடு சேர்ந்து. அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவில் குழப்பம் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் மனைவி கை ஓங்கியிருக்கும். உங்கள் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய கை ஓங்கியிருக்கும். கணவனை விட்டு கொடுத்து செல்வதே சிறந்தது. இதிலே தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ரெண்டாவது புதன் கும்பத்தில் இருக்கிறார். பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மாதப்பிறப்பது புதன் மீன ராசிக்கு சென்று விடுவார். புதனோட ராகு சேர்ந்திருப்பார்கள். பண விஷயத்துக்கு கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இல்லையில் பண இழப்பு ஏற்படும். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து விடாதீர்கள். டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்கள். நாலாவது செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் 6ஆம் இடத்தில். உங்கள் தாய்க்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை ஏற்படலாம். அது மூலம் மருத்துவ செலவு ஏதாவது ஏற்படலாம். உங்கள் தாயை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பத்தாவது சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் கடன் தேவைப்பட்டால் உங்களுக்கு கடன் கிடைக்கும். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் உங்களை கவனித்துக் கொள்வார்கள். குழந்தைகள் மூலம் வருமானம் வரும். மாதப்பிறப்பது செவ்வாய் சுக்கிரன் கும்பராசிக்கு சென்று விடுவார்கள். சனி சுக்கிரன் சேர்ந்ததுக்கு சிறப்பு தான். செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது சிறப்பில்லை. சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கு சிறப்பு தான். செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது சிறப்பில்லை. வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 9ஆம் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறார். உங்கள் தந்தையை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தந்தைக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படலாம். தந்தைக்கு விபத்து கண்டங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தந்தை வாகனத்தில் செல்லும்போது கவனமாக பாதுகாப்பு கவசம் அணிந்து செல்ல வேண்டும். உங்கள் தந்தை கவனமாக பாதுகாப்பு கவசம் அணிந்து செல்ல வேண்டும் வாகனத்தில். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு மாதம் இருக்கும். அடுத்த மாதம் மார்ச் மாதம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சண்டை சச்சரவு போராட்டம் இருக்கும். சண்டை சச்சரவு போராட்டம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கும். உங்கள் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்க நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் பிரியப்பட்டால் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் வெளிநாட்டு செல்வீர்கள். 9ஆம் இடத்தில் குரு இருக்குது. தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. தந்தை மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். சிம்ம ராசிக்காரர்கள் சுமாரான பலன்களே இருக்கிறது.